நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் 4 மணி சிறப்பு செய்தி தொகுப்பு. ஜெயலலிதா விடுதலை குறித்து இன்று காலை முதலே சிறப்பு செய்தி தொகுப்புகள், அதோடு இணைந்த விவாதங்கள், கலந்துரையாடல்கள், பல்வேறு பகுதிகளிலும் இருந்து நேரலையில் நம்முடைய செய்தியாளர்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த 4 மணி சிறப்பு செய்தி தொகுப்பில் கலந்துரையாடலில் நாம் வேறு ஒரு தளத்தில் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்திருக்கின்றோம். குறிப்பாக சட்டத்தை தாண்டி சட்ட ரீதியிலாக நடைபெற்ற வழக்குகள், போராட்டங்கள், சட்ட ரீதியிலான நகர்வுகளை தாண்டி, முயற்சிகளை தாண்டி அஇஅதிமுகவை பொறுத்த அளவில், குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்த அளவில் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் மிகப்பெரிய அளவிலே அவர் நம்பிக்கை கொண்டவர். அந்த வகையில் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும், ஒவ்வொரு அடியையும் கூட அவர் ஆன்மீகத்தோடு இணைந்து, ஜோதிடத்தோடு இணைந்து, அந்த பார்வையோடு செய்து கொண்டிருப்பவர் என்பது பரவலாக அறியப்பட்ட ஒன்று. அந்த தளத்தில் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய விடுதலை என்பதும் கூட ஜோதிடத்தோடே இணைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா நிச்சயமாக இந்த வழக்கில், இந்த மேல்முறையீட்டு மனு வழக்கில் இன்று விடுதலை செய்யப்படுவார் என்று இன்று காலையில் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் பதிவு செய்திருந்தார். அவர் நம்மோடு இணைகிறார். அவருடைய கருத்துக்களோடு தொடரலாம் இந்த கலந்துரையாடலை. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக சட்ட வல்லுநர்கள் கூட ஒரு குழப்பமான நிலைமையில் கொஞ்சம் ஆதரவாக சரி விடுதலை ஆகி விடுவார்கள் என்றெல்லாம் வாதங்களை வைத்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் எப்படி சும்மா விடுதலை ஆயிடுவாங்கிற மாதிரி சொன்னீங்களா, இல்லை உள்ளபடியே அஸ்ட்ராலஜியில்? எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிறச்ச கூட அந்த பெயில் டேட்டு 17th அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். சரி, எனக்கு கிரகங்கள் தான். ஆஸ் யூஷுவல் நான் ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும் எனக்கு ஜோதிடத்தில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அதனால் கிரகங்கள் போய் பேசாது. வக்கீல்கள் நாங்கள் கோர்ட்டில் போய் பேசலாம், கிரகங்கள் எந்த காலத்திலும் போய் பேசாது. ஸோ இந்த நாள் அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு இப்போ குரு தசையில் குரு புத்தின்றது முடிஞ்சு போச்சு. அது கடந்த வருடம் 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 10வது மாதத்தோடு 25ஆம் தேதி 10வது மாதத்தோடு முடிஞ்சு போச்சு. அந்த குருவானவர் அவங்க ஜாதகத்தில் கேந்திராதிபதி தோஷத்துக்கு உண்டான பலன்களை, கெடுபலன்களை கொடுத்தது கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு. அதனுடைய அமைப்பும் முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது அவங்க ஜாதகத்தில் குரு தசையில் மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி புத்தி தான் நடக்குது. சனி அவங்களுக்கு எப்படின்னா பிறவிலே 7.5 சனியில் தான் அவங்க பிறந்தவங்க. அவங்களுக்கு சனி பெரிய அளவுக்கு யோகக்காரனாக தான் இருக்கான். ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் நட்புடைய வீட்டில் இருக்கிறச்ச சனியால் நன்மை தான் தரணும். அந்த நன்மை தர்றதோட இன்னைக்கு இந்த டேட்டில் பார்க்குறது, இந்த தீர்ப்பான டேட் அஷ்டமி திதி 11ஆம் நாள் திங்கட்கிழமையில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அபிட்ட நட்சத்திரத்தில் இன்றைக்கி தீர்ப்பு வருது. அதில் பார்த்திங்கன்னா மகர ராசி அவங்க ராசிக்கு 6ஆம் ராசின்னா சத்துருக்களுடைய அமைப்பிலேருந்து வெற்றி பெறுவார்கள்ன்றதுக்காக தான் அவ்வளோ தைரியமாக ஆணித்தரமாக எங்கள் கருத்தை பண்ணி வச்சிருக்கோம். அதை விட்டு இதை ஒத்தையார் அட்டையெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் இதில் சான்ஸே கிடையாது. ஏனென்றால் நடக்குமா நடக்காதா என்பது தான் ஜோதிடம். அப்போ அவர் கடந்த முறை அவர் தண்டனை பெறுவார் என்பதையும் கூட உங்களால் சரியாக கணிக்க முடியும். ஆமாம், குருதசை குரு புத்தி என்பது அது ஒரு பெரிய லெவலுக்கு அவருக்கே கேந்திரம். ஏன்னா ஜோதிடத்தில் அவங்களுக்கு அதீதமான தெரிந்த விஷயம். 10க்குரியவன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும், ஆட்சி பெற்றிருந்தால் அவன் கேந்திரத்துக்கு உண்டான 10ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்வது. ஜீவனஸ்தானம்னா தொழில். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபீல்டில் எந்த ஃபீல்டு இருக்கீங்களோ அதனுடைய அமைப்பு தான் ஜீவனம். அது பாதிப்புன்றது அது பாதிக்க உண்டான அமைப்பை ஏற்படுத்தணும். அது பாதிச்சு தான் பண்ணிடுச்சு. அந்த ஜீவனஸ்தானத்தினுடைய அமைப்பு அது கேந்திராதிபதி தோஷம் என்பதனால் அந்த குரு தசைக்கு, அந்த குரு புத்திக்கு அவ்வளோ பலம் உண்டு. அந்த பலத்தை கூட அவங்களுக்கு உண்டான அந்த பலத்துக்கு உண்டான அமைப்பு தான் அவங்க பாதிக்கப்பட்டது. இனி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒரு தசைக்கு ஒரு புத்திக்குன்னு ஒரு பீரியடு தான். அந்த புத்தி மாறிட்ட பிறகு அதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அது மைனஸ் தான். ஜோதிடத்தில் அவ்வளோதான். அந்த பீரியடுக்கு அப்புறம் அந்த குருதசைன்றது 16 வருஷம். அந்த 16 வருஷமாக அந்த குருதசை ஃபுல்லாக கெடுதல் பண்ணுன்றது ஜோதிடத்தில் கிடையாது. குருதசையில் குரு புத்தி என்பது தான் அதனுடைய பீரியடு. அதோடு அந்த பீரியடு முடிஞ்சு போச்சு. இப்பொழுது நடக்கிறது சனி, அடுத்தது புதன், அடுத்தது கேது, அடுத்தது சுக்கிரன், அப்படி தான் வரும். ஸோ இந்த புத்திகள்லாம் அவங்க ஜாதகத்திலே ஈவன் தோ இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, குரு 12, அதனால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னாலும் அதெல்லாம் ஓவர்லுக். அது கோச்சாரத்து ரீதியாக சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்ன ஜாதகத்துக்கு தான் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் உண்டு. கோச்சாரம் என்பது எப்படின்னா 30 to 40% தான் அதை வச்சு சொல்கிறது.
ஸோ இந்த அக்யூரேட் ப்ரெடிக்ஷனில் லக்ன ஜாதகன்றது அவங்க ஜாதகத்தில் மிதுன லக்னம் அவங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு உண்டான அமைப்புக்குபடி இனிமேல் வந்து நடக்கக்கூடிய இந்த சனி புத்தி வந்து 2017 வரைக்கும் இருக்குது. அந்த சனி புத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா லெவலான இழந்த பெருமைகளோட என்னென்ன அவங்க லெவலில் எதெல்லாம் செய்ய வேண்டியமோ மக்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டு தான் இருக்குமே தவிர எந்த தடங்களும் வராது. இப்போ நீங்கள் ஓரளவில் அவருக்கான கிரக நிலைகளை வைத்து அவருக்கான ஜாதகத்தை வைத்து அவருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எதிர் முகாம்களில், நான் எதிர் முகாம்னு சொல்லி எந்த கட்சியும் சொல்லலை, இப்போது அதிமுகவிற்கு போட்டியாக மற்றவர்களும் கூட அதிமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வரணும்னு நினைத்து அவர்களும் கூட முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள்ல. இப்போ அவர்களுடைய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது? இப்போ அவங்களுக்கும் இதே அளவுக்கு பாசிட்டிவான கிரக நிலைகள் இருந்தால் உங்களுடைய பார்வையில் அவர்களும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் இருந்தால் இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அவங்களுக்கும் அப்படி இருக்குது இவங்களுக்கும் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? பொதுன்றது வேற. இப்போ வந்து இவங்க ஜாதகத்தில் இன்னைக்கு நிலைமைக்கு இந்த விடுதலை வந்து கண்டிப்பாக விடுதலை ஆவார்ன்றது அவங்களுடைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா இந்த கிரகச்சாரத்தில் அவங்களுக்கு அந்த பழைய தோஷத்தினுடைய அமைப்பு கிடையாது. அந்த கிடையாதுன்றது அமைப்பில் வந்து அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். இல்லை, என்னுடைய கேள்வி என்பது இப்போ உதாரணத்திற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் மிக தீவிரமான நம்பிக்கை கொண்டவர் தான். திமுகவை பொறுத்தளவில் அதில் ஒரு பெரிய சர்ச்சைகள் நீடித்து கொண்டிருக்கின்றன, அதற்குள்ளே நம்ம போக வேணாம். தேமுதிக தலைவரை பொறுத்தவரை அவரும் ஜாதகத்தில் நம்பிக்கை உடையவர் அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எல்லாருமே இந்த அவர்களுடைய கிரக நிலைகளை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஜெயலலிதாவிற்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த தீர்ப்பை போலவே, அல்லது அது பாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்களா? அது குறித்து ஏதாவது ஜாதகம் பார்த்துருக்கிறீங்களா? சனி புத்தி வந்து இப்போதைக்கு நம்ம வந்து தேர்தல் என்பது எப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து தேர்தல் தேதி என்பது முக்கியம். தேர்தலுக்கு அப்புறம் யார் யார் கூட்டணி வைக்கிறாங்கன்றது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட ஜாதகம் என்பது முக்கியம். இந்த மேடத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு வந்து இந்த கெட்ட புத்தி என்பது இவர்களுக்கு கெடுதல் தரக்கூடிய கிரக அமைப்புன்றது முடிஞ்சு விட்டது. இனி வந்து நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இவங்க ஜாதகத்தில் இப்போ காட்டுது. அப்போ நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மை தான் வருமே தவிர, ஏன்னா கெடுதலான சமயத்தில் தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும். இவங்க வந்து இந்த கடந்த இதில் வந்து 17ஆம் தேதியோடு அந்த கெடுதல் வந்து அக்டோபரில் முடிந்து விட்ட பிறகு அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மை தரக்கூடிய கிரகங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதோடு இவங்களுக்கு என்னென்னா மெயின் என்னென்னா இவங்களுடைய மெயினான ஒரு விஷயம் என்னவென்றால் மேடத்தினுடைய விடுதலையுடைய சக்ஸஸ் என்னென்னா, அதாவது எப்படி புரட்சித் தலைவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறச்ச மருத்துவர்களால் கைவிடப்பட்டோம், அந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய பலமான ஒரு விஷயம். அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து ஒவ்வொரு தொண்டனும் வந்து அதாவது தன் வீட்டில் இருக்கிற ஒரு தாய்க்கு எப்படி செய்வானோ அந்த பலத்துடன் ஒரு பிரார்த்தனை, அதாவது மினிஸ்டர்களெல்லாம் விட்டுருங்க, சாதாரண அடிமட்ட தொண்டனிலிருந்து மனமாற பிரார்த்தனை செய்வதனுடைய பலன் தான் இந்த ஆன்மீகத்துக்கே வந்து என்னென்னா கூட்டு பிரார்த்தனைக்கு தான் பெரிய பலம். அந்த கூட்டு பிரார்த்தனையுடைய அமைப்பும் இவங்களுடைய கிரகச்சாரத்தினுடைய அமைப்பும் தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுன்னு நான் ஜோதிட ரீதியாக சொல்ல முடியும். ஒருவேளை திமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட சட்டத்தை நம்பாமல் ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும் ஒருவேளை கூட்டு பிரார்த்தனை செய்திருக்கலாமோ அப்படின்னு ஒருவேளை நீ நினைப்பார்களோ இந்த மாதிரி? அதாவது ஒவ்வொருத்தர், அதாவது யார் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடம். ஜோதிடத்தில் வந்து ஏன் நம்பலைன்றவங்களுக்கு போய் ஜோதிடம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜோதிடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு கலை. என்னுடைய கலை வந்து நான் வந்து தொழில்னு பார்த்தீங்கன்னா நான் அட்வொகேட். ஆனால் என்னுடைய கலை வந்து இந்த ஜோதிடத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அதனால் ஜோதிடத்தில் யாருக்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றது என் விஷயம். இப்போ இந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் ஏதாவது கணித்திருக்கிறீர்களா? வரக்கூடிய 17ஆம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்று ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அது அதிகாரப்பூர்வ செய்தி அல்ல. 17 என்பது அவர் பதவியேற்பதற்கு சரியான தினமாக இருக்குமா உங்களுடைய அடிப்படையில் பார்வை? அதாவது சித்திரை முடிச்சு வைகாசியில் சூரியன் வந்து அவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருவான். அதாவது 15ஆம் தேதியிலிருந்து இந்த 15ஆம் தேதியிலிருந்து சூரியனை வைத்து தான் அரசு அமைப்பில் உண்டான ஒரு கிரகங்கள் அமைப்பு. இது இல்லாமல் அஷ்டமி நவமி என்பது இன்றைக்கி நாளைக்கெல்லாம் அஷ்டமி நவமின்றது, அதில் யாராக இருந்தாலும் அந்த காரியத்தை தொடமாட்டார்கள். இந்த 15ஆம் தேதி சூரியன் வந்து 10ஆம் இடத்தில் வீற்றிருப்பதுடன் சூரியனுடன் புதன் செவ்வாய், அதில் புதன் வக்கரமாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதனால் வைகாசியில் அவங்க பதவி ஏற்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய பலத்தை தான் கொடுக்குமே தவிர, அதில் எந்த நாளாக இருந்தாலும் அந்த சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வைகாசி என்பது ஆங்கிலத்தில் எந்த மாதம்? அதாவது 15 பிறகு இந்த மே 15 ஆரம்பிக்கிறது தான் வைகாசி. அதற்கு பிறகு எந்த தினத்தில் ஏற்றாலும் ஒரு மாதம் வந்து அதனுடைய வைகாசியில் சூரியன் வந்து 10ஆம் இடத்துல தான் இருப்பாங்க அவங்க ராசிக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். கோச்சாரத்தில் எப்படி கணக்குன்னா ராசியை கொண்டு கணக்குறது. அப்போ சிம்மத்துக்கு வந்து ரிஷபத்தில் சூரியன் இருப்பது வந்து 10ஆம் இடம்.
அதில் வந்து 10ஆம் இடத்துல வந்து அதாவது ஜீவனஸ்தானம் நான் சொன்னது சந்திர லக்னத்தை கொண்டு கணக்கிட்டேன். அதனால் அது பெரிய பலமாக தான். எந்த சுழலாக இருந்தாலும் இந்த மே 15க்கு பிறகு வைகாசியில் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் பதவி இருக்கலாம். எல்லா நாட்களுமே ஓரளவு அவருடைய ஜாதகத்திற்கு அது சரியாக இருக்கிறது அப்படிங்கிறீங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு கலந்துரையாடலை நாம் தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த 4 மணி சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு மனுவில் இன்று நீதிபதி குமாரசாமி அளித்த தீர்ப்பில் அவரை விடுதலை செய்திருக்கிறார். அவர் மட்டுமின்றி அவரோடு இந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த சசிகலா, இளவரசி உள்ளிட்டவர்களும் கூட விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தளத்தில் நாம் ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இடைவெளிக்கு பிறகு திரு ரங்கராஜ் இணைகிறார். வணக்கம். இப்போ இந்த தீர்ப்பினுடைய முழுமையான விவரங்கள் இப்பொழுதுதான் வெளியாகி கொண்டிருக்கின்றன இணையத்தில். இதுவரை வந்த தகவலின் அடிப்படையில் நீதிபதி குமாரசாமி சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பதாக சொல்கிறார். குறிப்பாக அந்த வளர்ப்பு மகன் அவருடைய திருமணத்திற்கு செலவிடப்பட்ட தொகை மிக அதிகமாக கணக்கு காட்டப்பட்டிருந்தது. அது அவ்வளவு செலவிடப்படவில்லை என்று அதிமுக தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் குன்ஹா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவு செலவாகி இருக்கும் என்று எடுத்துக்கொண்டதாகவும் இவர் இவ்வளவு செலவாகி இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்று எடுத்துக்கொண்டிருப்பதாக ஒரு தீர்ப்பில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த திராட்சை தோட்டத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. பல விஷயங்கள் நீதிபதி குன்ஹா எதையெல்லாம் தீர்ப்பில் வேறு தளங்களில் பார்த்தாரோ அதையெல்லாம் இவர் முற்றிலும் வேறு விதமான பார்வையில் பார்த்திருப்பதாக தீர்ப்பின் விவரங்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நிகழ்வு அதை பற்றி குறிப்பிடணும். அதை பற்றி தான் இந்த கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ் குமாரசாமி அவர் கூட்டிகிட்ருக்காரு. அதாவது வருமான வரி தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி ரிட்டர்ன்ஸ், ஜெயலலிதா, சசிகலா மற்றவர்களுடைய ரிட்டர்ன்ஸ், அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீண்ட நாள் பரிசீலனையில் இருந்தது, ஒரு நிலுவையில் இருந்தது. இந்த இன்கம் டேக்ஸ் வழக்கு கூட நீண்ட நாள் நடைபெற்று கொண்டிருந்தது. நிலுவையில் இருந்த வழக்கு இறுதியில் இன்கம் டேக்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு, பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டு, அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த ட்ரிபியூனல் அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டு கடைசியில் அந்த வருமான வரி வழக்கு என்பதை டிஸ்மிஸ் ஆகிவிட்டது. இந்த வருமான வரி அவர்கள் அளித்த கணக்குகள் பலதும் வருமான வரி இலாக்கா ட்ரிபியூனல் ஏற்றுக்கொண்டது என்கின்ற சில மேல்வாரியாக அவர் ஜட்ஜு காட்டியிருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், எப்படி எடுத்துக்கொள்ளலான்னு அது மேட்டர் ஆஃப் லீகல் ஸ்க்ரூட்டினி. ஆனால் அது கருத்தில் எடுத்துக்கொண்டு குறிப்பாக நாகேஸ்வர ராவ் இறுதி ஆர்குமெண்ட்ஸில் அதை வச்சுருக்காரு. இந்த இன்கம் டேக்ஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை இந்த கோர்ட் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாதத்தை பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. அது ஒரு முக்கியமான காரணத்தை அவர் காட்டியிருக்கிறார். பல இடத்தில் அவர் நீங்கள் சொல்வது போல் அதிகமான எஸ்டிமேட்டு அதிகமாக காட்டப்பட்டது. குன்னா கூட ஒரு இடத்தில் 66 கோடி என்று முதலில் வழக்கு தொடக்கப்பட்டிருந்தாலும் அதை 58 கோடியாக குறைத்து கொண்டார். மேலும் இந்த ஜட்ஜை பொறுத்தவரை பல விவசாயத்துறை அல்லது பிரிண்டிங் ப்ரெஸ் வேறு சில வருவாய் காட்டுவதற்கு பெரும்பாலும் அதையும் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக அசெட்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கம் அதை முழுமையாக அவர் எல்லா வாதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, சிலது கான்ஃப்ளிக்டிங் எவிடன்ஸ் இருப்பதாக கூறுகிறார். ஆகவே அந்த தீர்ப்பில் சில கிரே ஏரியாஸ் இருக்குது. நிச்சயமாக பேசலாம். திருச்செல்வி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தால் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லைங்கிறது ஒரு பெரிய விவாதம் தான். இருந்தாலும் நம்ம அதை தாண்டி ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர், நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிற முறையில் திரு கருணாநிதி அவர்கள் மற்றும் திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுடைய ஜாதகம், பூர்வஜன்ம ஜாதகம் ஏதாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுடைய சூழல், கிரகங்களின் அடிப்படையில் அவர்களுக்கான சூழல், அரசியல் சூழல் எவ்வாறு இருக்கிறதுங்கிறத பற்றி நீங்கள் ஏதாவது கணிச்சிருக்கிறீர்களா இப்போது இன்றைய சூழலில்? அதாவது
நம்மக்கிட்ட வந்து இருக்கிறத பற்றி தான் நம்ம ஜோதிடம் பேச முடியும். இல்லாததுக்காக அசூம்ஷன்லாம் ஜோதிடம் சொல்ல முடியாது. அதுதான் அவர்களுடைய இல்லை அது வந்து இது வரைக்கும் கிடையாது. அவங்களது வந்து நம்ம பார்த்ததும் இல்லை. அது இல்லாமல் வந்து அது நம்பிக்கை இல்லாதவங்களை போய் நம்ம பார்த்துட்டும் அதனால் ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஏன்னா மெயின் என்னென்னா ஜோதிடத்தில் என்ன சொல்கிறதுன்னா, ஜோதிடத்தில் வந்து யாருக்கு ஃபெய்த் இருக்கோ அவங்களுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணுமே தவிர ஒவ்வொருத்தருக்கு வந்து எந்த ஜோதிடனும் போய் நான் உங்களுக்காக பார்த்து தட் மீன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்களான்னு சொல்லல. இப்போ அவருடைய பிறந்த தேதி அடிப்படையிலான நட்சத்திரம் இல்லை இது வரைக்கும் நெசசிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் அதற்கான சூழல் ஏற்படல பார்க்கல அப்படிங்கிறீங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தளவு அவர் கொஞ்சம் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர் அப்படிங்கிற முறையில் அவர் நேரடியாக அவருக்கு நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்கல, அவருடைய ஜாதகத்தை பற்றியோ அல்லது அவருடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தெரிஞ்சாலும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஓ சரி. ஏன்னா இப்போ வந்து அரசியலில் வந்து நமக்கு பேட்டு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து மாண்புமிகு அம்மாவுடைய அவங்களுடைய அமைப்புக்கு தான். அதுக்குண்டான பலன் வந்து ஜோதிடத்தில் இதுதான் நடக்கும்ன்றது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அந்த ப்ரெடிக்ஷன் சொன்னதுக்காக தான் வந்து நமக்கு வந்து இதுதான் நடக்கும். இன்றைய விடுதலைனா அந்த விடுதலை ஆகும்ன்றது தான் ஜோதிடத்தில். சரி, இதை நீங்கள் இன்றைக்கு ஊடகத்தில் இன்றைக்கு வந்து இதை தெரிவிக்கிறீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் வந்து திரு ஜெயலலிதா அவர்களை என்றைக்காவது நேரிலோ அல்லது இந்த தகவலை நிச்சயமாக இந்த மேல்முறையீட்டு நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் எழுதியிருக்கிற விஷயங்கள் தான். அதாவது ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து முடிஞ்ச பிறகு சொல்றது இல்லை. முதலியே அதுதான் எனக்கு எல்லாமே என்னுடைய பதிவுகள்லாம் முதல்ல பதிய வைக்கிறது தான். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். அது அவருடைய கவனத்திற்கும் கொண்டு போய் வந்து கவனத்திற்கு போயிருக்கும் என்பது போகாமல் இருக்கணும்ன்றது இல்லை. எனக்கு வேண்டியது நான் முதலே பதிச்சு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான். அதுலேயும் வந்து உங்களை மாதிரி பிரபலமான சேனல்கள் மூலியமாக தான், ஊடகங்கள் மூலியமாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் தான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். இப்போ சட்டத்தை தாண்டி இந்த மாதிரியான ஜோதிடங்களின் அடிப்படையிலாக ஒருவருடைய விடுதலை அல்லது ஒருவருடைய சிறை தண்டனை அணுகப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் நான் இன்றைக்கு சொல்ல இன்னைக்கு காலையில் சொல்ல ஏற்கனவே சொன்னது தான், நிச்சயமாக இந்த சூழல்கள் தான் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவருக்கு என்றைக்கு ஜாமீன் கிடைக்கும் என்பதை கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஜோதிடத்தை விவாதத்திற்குள்ளாக்கல இந்த இடத்துல. ஏன்னா அது அவர் நம்புகிறார், ஜெயலலிதா நம்புகிறார், அவர் பார்க்கிறார், அது வேறு. ஆனால் இந்த மாதிரியான நம்பிக்கைகள், ஜோதிட ரீதியிலான நம்பிக்கைகள் அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு அது ஒரு விதமான உத்வேகத்தையும் இதையும் கொடுத்துருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அதிமுக பொறுத்தவரை பொதுவாக கட்சி துவங்கப்பட்ட காலத்தில் ஆன்மீகம் அவ்வளோவாக வெளிப்படவில்லை. எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்ட பிறகுதான் அது விஸ்வரூபம் எடுத்தது. அது ஒளி விளக்கு அந்த பாடலை போட்டுவிட்டு அங்கங்கே அங்க பிரதட்சணம், அபிஷேகங்கள், சில பேர் மொட்டை எடுத்து கொண்டார்கள், வேப்பிலை வைத்து அடித்து கொண்டார்கள். இதெல்லாம் நாம் பார்த்த காட்சி தான். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவருடைய காலத்திலே படங்களில் கூட அதிகமாக ஆன்மீகத்தை காட்டியதில்லை. காலம் என்று தான் சொல்வார். கடவுள் என்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக திராவிட இயக்க வரலாறு காலம் ஒரு நாள் மாறும், இது போன்ற சொற்கள் தான் எம்ஜிஆர் பாடல்கள் கூட அதிகமாக வரும். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இந்த அண்மை காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்களில் அதிகமான நேரம் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, கோயில்களில் அர்ச்சனைகள் செய்வதும் அபிஷேகம் செய்வதும் பல நிகழ்ச்சிகள் நாம் பார்த்தோம். கண்ணதாசன் அவர்கள் பாடலிலே சொல்லியிருக்கிறார், உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, தெய்வம் என்றால் தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். அது ஒவ்வொருவர் அவர் பார்வையில் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் எல்லாம் அதன்படி நடக்கிறதா என்பது வேறு விஷயம். ஜோதிடர்களே 100 விஷயம் சொல்வார்கள், சிலது நடக்கும், சில நடக்காத, பல்வேறு காரணங்களும் சொல்வதுண்டு. எல்லாம் அது சொல்கிறபடியே நடக்குமா என்பது அது ஒரு கேள்விக்குறி. உதாரணத்துக்கு திரைப்படங்கள், எல்லா படங்களும் நல்ல நேரம் பார்த்து தான் பூஜை போடுகிறார்கள். எல்லா படம் ஓடுகிறதா? ஒரு 5% தான் லாபம் பெறுகின்றன. எல்லா திருமணங்களும் மூத்த நேரத்தில் தான் செய்யப்படுகின்றன. எல்லா திருமணங்களும் சிறப்பாக நடக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரதமர் வேட்பாளராக வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கித்தான் உங்களுடைய அரசியல் திட்டமும் பயணமும் இருந்தது. அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வைத்த வாதம்ங்கிறதே ஜெயலலிதா அவர்களே பிரதமராக்கியே தீரும் அப்படிங்கிற கோஷத்தோடு தான் அவர்கள் வந்து அந்த வாதங்களை முன்வைத்தார்கள். தெரியாது, ஆனால் நான் வந்து மோடி தான் பிரதமர் ஆவார்னு எல்லாத்துலயும் இருக்கு, எந்த எல்லாமே எவிடன்ஸ் தான். இப்போ இந்த ஒவ்வொருத்தர் வந்து நண்பர் சொன்னாரு, எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து கோயில் கும்பிடாமல் இல்லை, மூகாம்பிகைக்கு அவர் தான் தங்க வாளே கொடுத்தாரு. அது வந்து எம்ஜிஆருடைய இதை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ராங் பக்தர், ஒரு தெய்வத்தை கும்பிட்றது வந்து அது அவங்களோட விருப்பம். இவங்க வந்து இந்தந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து பதிவு பண்ணது தான் இந்த மாதிரி வந்து
அம்மா வந்து ரிலீஸ் ஆகணும்னா நீங்கள் இந்தந்த கோயிலுங்களுக்கு போகிறது தான் ஒரே வழியை தவிர அதை விட்டுட்டு எந்த ஆர்ப்பாட்டமும் செய்தாலும் அம்மாவுடைய இதுக்கு கிடையாது. இந்த கிரகம் கெட்டிருக்கு, இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுறது தான் அம்மாவுடைய விடுதலைக்கு. பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிறையில் இருக்கிறச்சே நான் எழுதின ஒரு பதிவெல்லாம் இருக்குது. அந்த பதிவுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதுக்காகன்னு சொல்லலை, அவங்க வந்து அது தீவிரமாக வந்து ஓகே இந்த ஒரு வழி இருக்குதுன்றது வந்து டைவர்ட் ஆனது. அந்த டைவர்ட் ஆனதுடைய பலன்றதுலாம் சொல்லலை, இந்த கிரகத்துக்கு இந்த பலன்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போ என்னுடைய ஃபீல்டு எடுத்திங்கன்னா நான் அட்வொகேட்டுன்றது வந்து அது சட்டத்தில் வந்து யார் வந்தாலும் அந்த சட்ட விஷயங்கள் வேறு. ஆனால் கிரகத்துக்குன்னு வந்து நம்மளுடைய இந்து மதத்தில் தான் இந்தந்த தெய்வத்திற்குன்னு ஒரு சக்தி உண்டு. இந்த சன்னிதானத்திற்கு போக போக அதனுடைய ஆகர்ஷண சக்தியால் நல்லது நடக்கும்ன்றது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடந்த ஒரு விஷயம். அதே போல் வந்து நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார்ன்றது வந்து ஏற்கனவே வந்து பதிவு பண்ணி அதனுடைய டிபேட்டில் எல்லாம் கலந்துருக்கும். இவருடைய ஜாதகத்தில் சரி ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தில் இப்போ கடந்த தேர்தல் விட்டுருங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா? ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர் பிரதமர் ஆவதற்கான சூழல்கள் வாய்ப்புகள்? அதாவதுங்க இந்த நேரத்தில் இப்பொழுது வந்து வந்திருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான் பதில். ஒரு டைமும் மாறக்கூடிய சூழல் மாறக்கூடியச்சு யார் யார் என்னென்ன. ஏன்னா ஒரே ஒருத்தர் இப்போ கூட்டணி என்பது வேறு, ஒவ்வொருத்தருடைய அசம்ஷன் யார் அவருடன் சேருகிறார்கள்ன்றது வேறு, கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுடைய இதெல்லாம் முக்கியம். எல்லாத்தையும் தான் தனிப்பட்ட முறை அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த குரு தசையில் இந்த கெடுதலான குரு புத்தி வந்து போய்விட்டது. அதுவே இவர்களுக்கு வந்து பெரிய பலம். அந்த பலம் எப்படின்னா ராகு திசையை முடிந்து குரு திசையில் குரு புத்தி வரைக்கும் தான் கெடுபலம். சரிப்பா, சட்ட ரீதியாக வேறு ஒரு அச்சம் இல்லா அதிமுகவினருடைய மனதிலும் இருக்கிறது. அது கர்நாடக அரசு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியாவும் அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் பரிந்துரைப்போம் கர்நாடக அரசுக்கு நீங்கள் மேல்முறையீடு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேல்முறையீடு செல்வதை குறித்தோ அல்லது இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கில் இது இவருக்கு நிரந்தர வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவருடைய கிரக அடிப்படையில் அல்லது மேல்முறையீடு சனி புத்தி என்பது வந்து 2017 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். மேல்முறையீடே எடுத்தால் கூட இந்த காலகட்டத்திற்குள்ள சனி புத்தி என்பது இவருக்கு வந்து பெரிய அளவுக்கு ஃபேவரல் பண்ணக்கூடிய விஷயம். அந்த ஃபேவரலாக இருக்கிற சமயத்தில் எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும். அதனால் வந்து இப்போ மேல்முறையீடு வந்து இப்போ அது வந்து சட்டத்தில் வந்து ஒரு அங்கம். அது மேல்முறையீடு வந்து எந்த கேஸுக்கும் யாருக்கு வேணுமா ரைட்ஸ் இருக்குது. பாதிக்கப்பட்டவர் போகிறது போகாது இதெல்லாம் அது வந்து தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இவருக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிரக கோச்சாரம் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கிறனால இவர் இதை வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் ஆகும். நிச்சயமாக. நீங்கள் இந்த தீர்ப்பினுடைய சில விவரங்களை சொல்லி கொண்டு வந்திருந்தீர்கள். அதில் சுதாகரனுடைய திருமணம் மற்ற விஷயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு நீதிபதி ஒரு விதமான பார்வையும் இன்னொரு நீதிபதி இன்னொரு விதமான பார்வையும் கொள்கிறார் என்று சொன்னால் அங்கே சட்டத்திற்கு இருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது என்னவாக இருக்குதுங்கிற ஒரு கேள்வி வந்து இயல்பாக இருக்குது. நான் காலையில் பேசிய அமர்வுன்னு இதை தான் முன்வைத்தேன். அதே தான் திருப்பியும் கூட கேட்க விரும்புகிறேன். சட்டம் ஒரே மாதிரியான சட்டம் தான் அப்படின்னு சொன்னால் இதில் நீதிபதிகளுக்கு நீதிபதிகள் மாறுபட்ட பார்வையை எடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? அது சாதாரண வித்தியாசம் கூட இல்லை. அதாவது ஒரு டூ என்ஜர் த ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம். ஜஸ்டிஸ் கண்ணா அவர் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை 100 கோடி ரூபாய் அபராதம் சொல்கிறார். இவர் டோட்டல் அக்விட்டல், எந்த குற்றச்சாட்டும் நிறுவனமாகவில்லைன்னு சொல்லிட்டு டோட்டல் அக்விட்டல். இது அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் என்று சொல்வார்கள். இது தலைகீழான ஒரு ஜட்மெண்ட். நாட்டில் அரசியல் சாசனம் ஒன்று தான். இபிகோ, சிஆர்பிசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஒரே சட்டம்தான். ஆனால் வக்கீல்கள் ஒரு பார்வையில் பார்க்கிறார்கள். ஆனால் அது அவருடைய கடமை. யார் அவர்கள் நியமனம் செய்கிறார்களோ அதுக்காக வாதாடுகிறார்கள். அது இயல்பான ஒன்று. நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புகள் சொல்லும்போது ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி என்ற ஒரு கேள்வி கூட வருகிறது. யாரோ ஒரு தவறு செய்திருக்கிறார், அது யார்? சட்டப்படி பார்த்தால் ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பை கேள்வி கேட்க முடியாது. நாட்டு எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்கலாம், பதில் பெற வேண்டிய நம்மளுடைய உரிமை. ஆனால் ஒரு நீதிபதி எந்த வகையில் தீர்ப்பு சொல்கிறார் அல்லது மாற்றி சொல்கிறார் என்பதை பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், நீங்கள் 30-40 ஆண்டுகளாக வர தீர்ப்புகளை எடுத்து பார்த்தால் வினோதமான தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன. நேர்மாறாக தீர்ப்புகள் வருகின்றன. அதனுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அது நம்முடைய சட்ட அமைப்பில் இருக்க பவானி சிங் நியமனம் குறித்து நிச்சயமாக அது ஒரு ஜட்ஜ் சரி என்கிறார், ஒரு ஜட்ஜ் இல்லை என்கிறார். அப்போ நீதி என்பது நீதி பரிபாலனம் நாட்டில் எப்படி நடக்க வேண்டும் என்று சற்று யோசித்து பார்த்தால் சில அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ் வரதான் செய்கின்றன. அதற்கு சட்ட திருத்தங்களின் மூலமாக தீர்வு காண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பவர்ஸ்
அதில் வந்து நம்ம வந்து உள்ளே போகிறதே வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஜட்ஜஸ் உடைய வியூ வந்து வேறு வியூவில் இருக்கும். ஆஸ் எ லாயராக இருந்து எனக்கு அதனுடைய விஷயம் வந்து அது ஒரு மேட்ரு. இது வந்து நீங்கள் ஒரு பார்வை பார்ப்பீங்க, நான் ஒரு பார்வை பார்ப்பேன். அதில் வந்து எப்படி வந்து அது குற்றம்னு சொல்ல முடியும்? எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுன்னு வச்சுருக்காங்க? அப்போ லோயர் கோர்ட்லேயே முடிச்சிட வேண்டியது. நிச்சயமாக அதுதான். அதாவது ஒருத்தர் வந்து அவர்களுடைய ரைட்ஸை வந்து இந்தியனுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம இது பண்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எப்படின்னா ஒரு ஜட்ஜு வந்து ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் பெர்மனன்ட் குற்றவாளின்னு இல்லை, அதற்கான வாய்ப்பே கிடையாது. இங்கே கேள்வி என்னன்னா, ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு இப்போ இவர் 21 நாட்கள் சிறையில் இருந்தார். அவருக்கு அந்த காலகட்டத்தில் இங்கே ஏற்பட்ட அடுத்தடுத்து ஏற்பட்ட ஒரு அன்ரெஸ்ட், ஒரு அமைதியற்ற ஒரு சூழல், அதை மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள், ஏராளமான தற்கொலைகள், அதை எடுத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக திறமையின்மை என்று எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படக்கூடிய வாதங்கள், இந்த மாதிரியான சூழல்கள். இப்போது இதற்கு நீதிமன்றங்கள் என்ன பதில் சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இருக்கிறது. இது ஜெயலலிதா விடுங்க, பொதுவாக ஏராளமான வழக்குகளில் விசாரணை கைதிகளாக ஏராளமான பேர் சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லக்கூடிய வாதங்கிறது இஸ்லாமிய விசாரணை சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர்களை விடுதலையாக செய்யுங்கள், ஜாமீனும் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த மாதிரியான சூழல் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை வந்து விடுதலை செய்கிறார்கள் நிரபராதி என்று. அப்போ அவ்வளவு நாள் அவங்க சிறையில் இருந்ததற்கான இழப்பீடை யார் கொடுப்பது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருகிறது. நல்லது, அது ஒரு பெரிய விவாதம். இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். 2 பேரும் எங்களோடு இந்த அமர்வில் இணைந்தீர்கள். உங்களுடைய கருத்துக்களை மிகச்சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக நன்றி இருவருக்கும். நாம் இந்த அளவில் இந்த அமர்வினுடைய முதல் பாதியை நிறைவு செய்வோம். 2வது பாதியை மேலும் 2 சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். காத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த 4 மணி சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஜெயலலிதா விடுதலை குறித்த ஒரு கலந்துரையாடல், செய்தி தொகுப்போடு கூடிய கலந்துரையாடலை நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இந்த 2வது அமர்வில் 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு நூருல்லா, மூத்த ஊடகவியலாளர் இணைகிறார். வணக்கம். திரு முராரி, அரசியல் விமர்சகர், மூத்த செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். காலையில் நம்ம தொடங்கினோம், விடுதலை என்ற செய்தி வந்தது, அதோடு அடுத்தடுத்த செய்திகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ இந்த விடுதலை அப்படிங்கிறத நீங்கள் அடிப்படையில் எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம காலையில் பேசியிருந்தோம். விடுதலைக்கான காரணிகளாக சில சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ அது குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வளர்ப்பு மகனுடைய திருமணத்தில் செலவிடப்பட்ட தொகை மிக அதிகமாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு செலவிடப்படவில்லை அப்படிங்கிறதாக ஜெயலலிதா தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திராட்சை தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வருமானம், அந்த வருமானத்தை எல்லாம் குறைவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற வாதங்கள் எல்லாம் இவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறார். குன்ஹா அதை தவிர்த்தார், இவர் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் விடுதலை செய்திருக்கிறார் என்று தீர்ப்பினுடைய இன்னும் விரிவான விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அடிப்படையில் இதை எப்படி பார்க்குறீங்க? 2 நீதிபதிகள் முற்றிலும் வேறுபட முடியுமா? 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் இப்படி திங்க் பண்ண முடியுமா? இதே எடுத்துக்கலாம், இதே நீங்கள் சொல்கிறதே எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன, குன்ஹாவோட ஆர்குமெண்ட் என்ன? இவங்கள்லாம் சசிகலா, சுதாகரன், இளவரசி, தே ஹேட் நோ மீன்ஸ் ஆஃப் சப்போர்ட். அவங்களுக்கு வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க போயஸ் கார்டனில் தான் இருந்தாங்க. இவங்களோட தான் இவங்க நம்பி தான் இருந்தாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. அவங்களுக்கு வருமானம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பினாமி தான், ஜெயலலிதாவோட பினாமின்றாங்க. இப்போ ஜெயலலிதா தான் ரியல் ஓனர் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சம்பாதிச்சது எப்படி சமைச்சாங்க கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? இவங்களோட க்ளோஸாக இருந்ததுனால தான் அவ்வளோ சம்பாதிச்சாங்க. எப்படி அவங்களுக்கு சோர்ஸ் என்ன? இப்போ ஆச்சாரியா ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். எனக்கு வந்து ஒரு நாள் அவகாசம் மட்டுமே கொடுக்கப்பட்டது, அதனால் முழுமையான வாதங்களை தாக்கல் செய்ய இயலவில்லை. அதிலும் வாய்மொழியான வாதங்களை ஏற்க வந்து மறுத்துவிட்டார்கள். எழுத்துப்பூர்வமான வாதங்களை மட்டுமே கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றமும் சொல்லியிருந்தது. அது வந்து போதிய கால அவகாசமாக இல்லை. அதுவும் கூட ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னா, பவானி சிங்கனுடைய நியமனம் செல்லாது என்று அறிவித்த பிறகு மேல்முறையீட்டு மனுவில் ஆச்சாரியா தன்னுடைய வாதங்களை, கர்நாடக அரசு தரப்பு வாதங்களை மிக ஆழமாக பதிவு செய்வதற்கான அவகாசங்களை கொடுத்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கான எல்லா விதத்திலுமே ஒரு குழப்படி நடந்திருக்கு. நான் சுப்ரீம் கூட நான் பிளேம் பண்ணுவேன். ஏன்னா 18 வருஷம் இழுத்தடிச்சாங்கன்னா சரி, ஜெயலலிதா மட்டும் இல்லை, அன்பழகனும் வந்து கோர்ட்டுக்கு போனதில்லை. பேசிக்கலாக இழுத்தடிச்சது ஜெயலலிதா. அது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அவங்க இருந்தபோது, பவரில் இருந்தபோதும் சரி, இல்லாத போதும் சரி இழுத்தடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேர் என்டைட்டில் டு தட் பிகாஸ் ஆல் லீகல் ஓப்பன் டு தம். பட் த பாயிண்ட் இஸ்
த மோமெண்ட் த ஜட்மெண்ட் கேம் ஷி வாண்டட் ஸ்பீடி ட்ரையல் ஆன் அப்பீல். அது சுப்ரீம் கோர்ட்டே அதோட வளைஞ்சு போகணும். உங்களுக்கு எங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்களா? காமன் மேன் கொடுப்பாங்களா? ஆனால் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய பவானி சிங்கினுடைய நியமனம் செல்லாது. இல்லை அது வேற. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி டைம் கிவன். 6 மாசத்துல முடிக்கணும்னு சொன்னா நியாயம். 3 மாசத்துல வாட் எவர் இட் இஸ். அது டைம் லிமிட் வைக்கிறது. நீங்க வந்து நார்மல் கோர்ஸ்ல கொடுக்காம இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி லிஸ்டிங் கொடுத்து அது பண்ணதுனால தானே இவ்வளவு குழப்பம் வருது. அவசரமாக பவானி சிங்கினுடைய நியமனம் செல்லாது என்பது கூட அந்த அமர்விற்கு கொடுக்கப்பட்ட அமர்வு உடனடியாக அதில் தீர்ப்பளிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நூறுல அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். இங்கே இந்த 3 தமிழர்கள் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக இருந்து இன்றைக்கு மரண தண்டனைக்காக இருக்கக்கூடிய தமிழர்கள் 3 தமிழர்களுடைய விடுதலை தொடர்பான வழக்கும் கூட அமர்வில் தான் இருக்கிறது. அது குறித்து கூட இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் பரவலாக விமர்சிக்கப்படுகின்ற பொழுது இந்த பவானி சிங்கினுடைய நியமனம் தொடர்பான அமர்வு மிக விரைவாக ஒரு சில நாட்களுக்குள் தங்களுடைய தீர்ப்பை கொடுக்கிறார்கள். 3 மாதத்திற்குள் இந்த தீர்ப்பு வருகிறது. இதே போன்று இவ்வளவு விரைவாக ஏன் மற்ற வழக்குகளில் கையாளப்படுவதில்லை அப்படின்னா இப்ப சல்மான் கானுடைய வழக்கு கூட அப்படி கொண்டு சுட்டிக்காட்டப்பட்டது. நீதி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது என்ற வாதங்களை பரவலாக வைக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இதை நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்படி பார்க்க முடியுமா உங்களால? அது வக்கீல்களில் 2 வகையான வக்கீல்கள் இருக்காங்க. ஒரு தரப்பினர் வக்கீல் யாருன்னா அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டவர்கள். இன்னொரு விதமான வக்கீல் யாருன்னா லீகல் பிஆர்ஓக்கள் மாதிரி செயல்படுறாங்க. இப்போ வந்து ஜெயலலிதா கேஸ் மாதிரியே சல்மான் கான் கேஸ் மாதிரியே ஏன் ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா நீதிமன்றத்தில் வாதாடுகிற வக்கீல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற ஒவ்வொரு நெளிவு சுழிவுகளையும் பார்த்து அதற்கேற்றவாறு உள்ளே நுழைவதற்குரிய நுட்பங்கள் தெரிந்த வக்கீல்கள் இருக்காங்கல்ல, அவங்க களத்தில் இறந்ததுன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியுங்கிறதுக்கான நிரூபணம் தான் ஜெயலலிதா கேஸும் சல்மான் கான் கேஸும். மற்றவங்களால ஏன் அதை முடியலன்னா ஒரு காரணம் இந்த மாதிரி நுட்பங்கள் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட இல்லை. 2வது அத்த மாதிரி நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறவங்கள பணியமர்த்திக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. அது எல்லாத்தையும் விட முக்கியமா அப்படி களத்துக்குள்ள இறங்கும் போது எந்த இடத்தில் பணி நடக்கணுமோ அந்த இடத்தில் இருக்கின்ற முக்கியமான மனிதர்களோடு இருக்கிற நெருக்கத்தை, உருக்கத்தை, நேசத்தை, அந்த உறவை பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் அவங்களுக்கு இல்லை என்றுதான் பொருள். இந்த 2ம் யாருக்கு இருக்குதோ அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அடையாளம் தான் நீதிபதி அல்ல. அதாவது நீதிபதியை நெருங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. வழிகளுக்குன்னா இப்போ எந்தெந்த இடத்துல பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை பயன்படுத்தி உள்ள நுழையணும். இல்ல இதுல வேறு சில தகவல்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. குறிப்பாக வருமானத்தை விட 10 விழுக்காடு அளவிற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதற்கான சொத்து சேர்த்திருந்தால் அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக கருத இயலாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய வழக்கில் 8 விழுக்காடு அளவிற்கு தான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய அளவாகத்தான் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இவரை விடுதலை செய்கிறோம் என்று நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது அவருடைய தீர்ப்பினுடைய விவரம். இது எந்த அளவிற்கு அவர் சட்டத்துக்குட்பட்டு தான் நிச்சயமாக இதை எழுதியிருக்க முடியும். சட்டத்தில் அதற்கு இடமில்லாத பட்சத்தில் நிச்சயமாக எழுதியிருக்க இயலாது. இல்லை நீங்கள் செக் பீரியட்னு சொன்னாங்களே 92 to 96 அதுதான் எடுத்திருக்காரு. இப்போ வந்து போயஸ் கார்டன் யாரும் எடுக்கல, அது முன்னாடி வாங்கினது. அதே மாதிரி திராட்சை தோட்டத்தில் வந்து வருமானத்தை எடுத்துருக்கலாம், பட் அது வாங்கினதை யாரும் கேட்கல. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதெல்லாம் வெல்த் டேக்ஸ் கட்டுப்பாடு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த பீரியடில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, இம்மூவபிள் அசெட்ஸ், இம்மூவபிள் இதெல்லாம் இதுதான் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 8% தான் அப்ரிசியேஷன் இருக்குன்னா இது நம்பக்கூடியதாக இருக்கா 5 இயர்ஸ்க்குள்ள? இல்லை நிச்சயமாக இந்த ₹1 வாங்கியிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், மாதம் சம்பளம். இவங்களுக்கு யாருக்கு வருமானமே கிடையாது. தேவர் லிவிங் ஆன் ஹெவன். அதே அட்ரஸ். இவங்களுக்கு வந்து இவ்வளோ சொத்து எப்படி வந்தது, ஏன் வந்தது பார்க்கணும், ஜட்மெண்ட்டை பார்க்கணும். ஜஸ்ட் வெளியிலேருந்து நான் யோசிக்கிறேன். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கார் அவர். இட்ஸ் கோயிங் டு பி क्वेश्चनड வெரி சிவியர்லி இன் தி அப்பீல். ஆச்சாரியா நம்ம இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. உங்கள் இருவருக்கும் 2வது அமர்வில் நாம் இப்போ முடிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஆச்சாரியா நாங்கள் வந்து மேல்முறையீட்டிற்காக பரிந்துரை செய்வோம் கர்நாடக அரசுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்நாடக அரசு நிச்சயமாக மேல்முறையீடு செய்யும் என்பதுதான் அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய பார்வை. மேல்முறையீடு செய்தால் அது அந்த வழக்கு இவ்வளவு விரைவாக இதே போல் நடத்தி முடிக்கப்படுமா? மேல்முறையீட்டில் இவருக்கு சாதகமாக அல்லது பாதகமாக என்ன மாதிரியான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? மேல்முறையீடு செய்தால் அந்த வழக்கு சீக்கிரமாக நடக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் ஜெயலலிதா தரப்பில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர்கள் நடந்து கொண்ட அளவுக்கான வேகம் எதிரிகள் பண்ணுவாங்களா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிறது அரசியலில் வாழ்வாசாவா, அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இனி வந்து மறுபடியும் கேஸ் நடந்தால் அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவங்க வந்து ரணகளத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்.
அதனால் இந்த கேஸை மேலும் மேலும் தள்ளி போடுறதுக்கான முயற்சிகள் நடக்குமே தவிர சீக்கிரமாக நடக்காதுன்னு நான் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மேல்முறையீடு என்பது கொஸ்டின் என்னென்னா, இப்போ அண்டர் அமெண்ட்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் பிஎஸ்சி ஆக்டில் the moment you are convicted you stand disqualified. அப்படி தான் அந்த சீஃப் மினிஸ்டர் போச்சு. இப்போ அக்யூட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த குவாலிஃபிகேஷன் வந்துருத்தா? திஸ் a question that has to be debated. அப்பீலில் போகும்போது என்ன ஆகுது? அவங்க திருப்பி வந்து அந்த குவாலிஃபைட்னா அப்புறம் அப்பீலில் திருப்பி ஆச்சுன்னா என்ன ஆகுது? இட் பிகம் a very tricky question. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இவங்க இதெல்லாத்தையும் விட்டுடுங்க. சுப்பிரமணிய சுவாமி was the first one to initiate the case. அவர் வந்து சொல்லியிருக்காரு ஷாக்கிங், திஸ் ஜட்மெண்ட் இஸ் ஷாக்கிங். நான் வந்து இன்னொன்று, ஆனால் இதே லோக்கல் ஸ்டாண்டிங் கொஸ்டின் கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணலைன்னா டெஃபினட்டாக நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்குதா? இருக்கு, டெஃபினட்டாக இருக்குது. அவர் தானே பண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்ததே அவர் தானே. ஏன்னா நம்ம ஷுட் பி அப்பீல்டு. இட்ஸ் an appealable case. கர்நாடகா செய்யாத பட்சத்தில் அது எனக்கு அது பண்ணலைன்னா அது அரசியல் தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக அதை அப்பீல் பண்ணுறதா இல்லையாங்கிறத கர்நாடக அரசு நிர்ணயிக்கும் என்றாலும் கூட ஒரு அரசியல் பார்வையாளர் வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னா 10 ஜட்ஜ் பத்து தான் முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமாக அது ரொம்ப நல்லது. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்வோம் இதை. இந்த இரண்டாவது முறையும் நீங்களும் கூட தொடர்ச்சியான பணிகள் முதலில் இன்று காலை முதலே எங்களோடு இணைந்திருந்தீர்கள். உங்கள் கருத்துக்களை மிகச்சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக நன்றி. நாம் இதோடு இந்த 4 மணி சிறப்பு செய்தி தொகுப்பை, இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம். மேலும் ஜெயலலிதா விடுதலை தொடர்பான கூடுதல் செய்திகளுக்காக தொடர்ந்து நியூஸ் 7 தமிழோடு இணைந்திருங்கள். இரவு 9 மணிக்கு கேள்வி நேரத்தில் இது குறித்த விரிவான விவாதத்தை பார்க்கலாம். நன்றி.